அது பொய்யான ஒரு வாதம். ஏன்னு சொன்னால், நான் இன்றைய தினம் காலையில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். முல்லைத்தீவு கடற்கரைக்கு எதிரே, கடற்கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வளவு புயல் காற்று அடிக்கின்ற சூழலில் இந்திய இழுவை படகுகள் வந்து கடற்தொழிலை செய்து கொண்டு ரோலர் இழுவை படகு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றன பட்டப்பகலில். அதை இலங்கையினுடைய படகு கரையில் இருந்தோ அல்லது இன்னொரு படையிலிருந்து எடுத்திருக்கின்றார்கள். மிகவும் கண்ணுக்கு துல்லியமாக தெரியக்கூடிய தூரத்தில் ஒரு கடற்படை முகாம் இருக்கின்ற இடத்தில் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாமலா இந்த விடயங்களை அனுமதிக்கின்றீர்கள்? ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் இன்று ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை கதைப்பதற்கும் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். பருத்தித்துறை தொடக்கம் ஒரு போட் பேரணியை நடத்தினார்கள். எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியவர் இன்று தலைமுறையாகிவிட்டார். தலைக்கு கருப்பு பட்டியோடு சுமந்திரன் குழுவினர் நடத்திய ஒரு போராட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்திய மீனவர்களுக்கு எதிராக என்று. இப்போது அவர்கள் கூட மீனவர்களுக்கு எதிரான போராட்டத்தில், இந்த மீனவர்கள் ஏன் எல்லா தூதரகங்களின் கதவுகளை தட்டுவதற்கும் பதிலாக ஒரு முறை அமெரிக்காவிடம் அல்லது அமெரிக்க தூதரகத்திடம் இந்த தங்களுக்கான உதவிக்கரத்தை நீட்டுங்கள் அல்லது இந்த விடயங்களை கையாளுவதற்கு ஒரு பொறிமுறையை தாருங்கள் என்று கேட்பதில் தவறு இருக்கின்றது. என்ன விதமான பொறிமுறையை கேட்கலாம் நீங்க நினைக்கின்றீர்கள்? அமெரிக்காவுடைய பசிபிக் கொமாண்டோ கொண்டு வந்து இந்த பாக்ஸ் ரைட்டுக்குள்ள பாக்கு நிலைக்குள்ள